வெல்கம் டு சூர்யா அகாடமி. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாமனி கிங்டம் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ போன கிளாஸ்ல வந்துட்டு விஜயநகர் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிட்டு சரிங்களா. ஸோ ரிமைனிங் இருக்கிறது பாமனி கிங்டம். ஓகே, ஸோ ஃபைன். பாமனி கிங்டம் அப்படிங்கும்போது மறுபடியும் பார்த்துருப்போம், சவுத் இந்தியாவில் ஒரே பீரியட்ல வந்து ஒரு ரெண்டு பவர்ஃபுல் கிங்டம் இருந்தது. ஸோ ஒன் இஸ் விஜயநகர் அண்ட் அனதர் இஸ் பாமனி கிங்டம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு கிங்டமுக்கும் வந்து கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ எதனால அப்படின்னா மறுபடியும் சொல்லியிருப்பேன் இதனால சரிங்களா. இந்த ரெண்டு கிங்டமுக்கும் ஒரு இடையில இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் பவுண்டரியே இருந்தது எது அப்படின்னா கிருஷ்ணா ரிவர் சரிங்களா. அண்ட் தென் விஜயநகர கிங்டம்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு ரிவர் வந்து துங்கபத்ரா. ஸோ இந்த கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா அந்த பார்டர்ல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் ராய்ச்சூர் அப்படிங்கிற அந்த பிளேஸ் சரிங்களா. ஸோ இந்த ராய்ச்சூர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியா, அது இல்லாமல் ரொம்ப ஒரு வெல்த்தான ஏரியா. பிகாஸ் ரெண்டு ரிவருக்கு நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நல்ல ஃபெர்டைலான பகுதி அது. ஸோ அந்த ஏரியாவை பேஸ் பண்ணி தான் வந்து அடிக்கடி கிளாஷ் நடந்துகிட்டே இருக்கும். பட் என்ன அப்படின்னா அந்த ஃபெர்டைல் லேண்டை வந்து கடைசி வரைக்கும் ரெண்டு கிங்டமாலேயுமே வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வந்து வச்சிருக்க முடியாது. ஸோ மாறி மாறி போயிட்டே தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படி ஒன் ஆஃப் த கிங்டம். ஸோ விஜயநகருக்கு அதே காலகட்டங்களில் இருந்த ஒரு ராஜ்யம் தான் என்ன அப்படின்னா இந்த பாமனி கிங்டம் அப்படிங்கிறது. எந்த பிளேஸ் பாமனி இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து எந்த இடத்துல பாமனி இருந்தது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவோட என்டையர் ரீஜனை வந்து பாமனி கிங்டம் வந்து கவர் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 18 கிங்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ 18 கிங்ஸ் வந்து 180 இயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த பாமனி கிங்டம் வந்து எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க அந்த 18 கிங்ஸ் சேர்ந்து சரிங்களா. அதற்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிங்டம் வந்து பிரிஞ்சிடும். ஸோ பீடார், பேரார், அகமது நகர், ஸோ கோல்கொண்டா, பீஜப்பூர் இப்படின்ட்டு இந்த பாமனி கிங்டம் என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு ரீஜியன்ஸாக வந்து பிரிஞ்சிடும். பார்ப்போம் நம்ம என்னென்ன அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பிரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து பாமனி கிங்டம். அப்ப இந்த பாமனி கிங்டம் வந்து யார் முதல்ல வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பா, ஹூ ஃபவுண்ட் பாமனி கிங்டம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1347 1347 1347ல அலாவுதீன் ஹசன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஹசன் கங்கு ஒருத்தர் பேர் ஹசன் கங்கு. அந்த அலாவுதீன் ஹசன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா தௌலதாபாத் இருக்கு இல்லைங்களா, தேவகிரி. ஸோ தௌலதாபாத்தை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. கேப்சர் பண்ணிட்டு தன்னையே வந்து ஒரு கிங், ஸோ ஐ எம் சுல்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பாரு சரியா. ஸோ என்ன பண்ணியிருப்பாரு 1347ல தௌலதாபாத்தை கேப்சர் பண்ணிட்டு யார் அலாவுதீன் ஹசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹசன் வந்து கேப்சர் பண்ணிட்டு தனக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருவாரு. என்ன டைட்டில் அப்படின்னா பாமன் ஷா அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டு ஐ எம் சுல்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அப்படி எமர்ஜ் ஆனது தான் என்னது இந்த பாமனி கிங்டம் அப்படின்னு சொல்றது சரிங்களா. ஸோ அதோட கேபிட்டலா என்ன இருந்தது அப்படின்னா தௌலதாபாத் அப்படிங்கிறது இருந்தது சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு என்ன ஆயிட்டு அப்படின்னா அவரோட கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ எங்கிருந்து எங்க ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா தௌலதாபாத்ல இருந்து குல்பர்காவுக்கு வந்து அவரோட கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு. யார் அப்படின்னா இந்த அலாவுதீன் ஹசன் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் கிங் சரிங்களா. அப்புறம் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய சண்டைகள், ஏன்னா வந்துட்டு இவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு இல்லையா. அப்ப சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்களை வந்து பிடிக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போர்கள் ஈடுபட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவரோட நிர்வாகம், அந்த பேட்டர்ன் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஸ்மூத்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங்டம் எது டெல்லி சுல்தான். ஸோ டெல்லி சுல்தானோட பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி பண்ணதுனால என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவரோட அந்த இது இருக்கு இல்லைங்களா, அவரோட கிங்டம் வந்து 4ஆ பிரிச்சிருப்பாரு. ஸோ 4 டெரிட்டோரியல் டிவிஷன்ஸாக வந்து பிரிச்சிருப்பாரு. அவரோட கிங்டமா டிவைட் பண்ணியிருப்பாரு. அப்படி பிரிச்ச 4 கிங்டம் தான் என்னென்ன அப்படின்னா குல்பர்கா, தௌலதாபாத், பீடார் அண்ட் பேரார் சரிங்களா. இப்படி இவர் வந்து அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டிக்காக பிரிச்ச இந்த 4 இடமும் என்ன ஆகும் ஃபியூச்சர்ல அப்படின்னா அந்த பாமனி கிங்டம் உடையறதுக்கே வந்து ஒரு ரீசன் ஆகிடும். ஸோ அந்தந்த ப்ராவின்ஸ் வந்து தனித்தனியாக அப்படியே பிரிஞ்சு போயிடும் சுல்தானேட்டா சரிங்களா. அப்படி 4 ப்ராவின்ஸா பிரிச்சு ஒவ்வொரு ப்ராவின்ஸ்க்கு ஒரு செப்பரேட்டான கவர்னரை வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இவரோட காலகட்டங்களை வந்து இந்த 4 கிங்டமையும் அவரோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பாரு சரிங்களா. ஸோ நிறைய ரெவன்யூ கிடைச்சிருக்கும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இவருக்கு அப்புறமேட்டு அந்த அரசர்களால் என்ன பண்ண முடியாது, இந்த பிரிவினையை வந்து கட்டுப்படுத்த முடியாது, கொஞ்சம் கஷ்டமாயிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ அது மாதிரி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இவர் நிறைய வெற்றி பெற்றார் இல்லையா. ஸோ அந்த வெற்றியெல்லாம் வந்துட்டு அந்த விக்டரிஸ் எல்லாம் வந்து காயின்ல வந்து ப்ரீச் பண்ணும்போது என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா அவர் வந்து செகண்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே கொஸ்டின் தான் சரிங்களா. ஹூ இஸ் தி செகண்ட் அலெக்சாண்டர், ஹூ ஃபவுண்ட் பாமனி கிங்டம். ஸோ அண்ட் தென் இந்த தராப்ஸ் நான் சொன்ன இந்த 4 டெரிட்டோரியல் டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காருன்னா அந்த டிவிஷன்ஸை பிரிச்சதுக்கு வந்து பேர் இருப்பார். என்ன பேர் அப்படின்னா தராப்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த 4 கிங்டம் டிவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ கேபிட்டல் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தது, அதுக்கப்புறமேட்டு கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அது எந்த கேபிட்டல் அப்படிங்கிறதுலாம் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் கிங் யாரு அப்படின்னா முகமது ஷா 1.
ஸோ ஃபர்ஸ்ட் முகமது ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாரு சரிங்களா. ஸோ இவர் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. பட் அதை வந்து ஸ்ட்ராங்காக எமர்ஜ் பண்ணது யாரு அப்படின்னா வந்து முகமது ஷா வந்து தான். நிறைய வார்ஸ் சரிங்களா, இங்கே நிறைய வார்ஸ் வந்து போட்டு சண்டை போட்டிருப்பாரு. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 1363 வந்து ஒரு வார் நடந்திருக்கும். ஸோ யார் யாருக்கு அப்படின்னா முகமது ஷா ஒன்றுக்கும் இந்த வாரங்கள் இருக்காங்க காக்காட்டியாஸ் வாரங்கள் அவங்களுக்கும் வந்து சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையில வந்து நிறைய வெல்த்தை வந்து அவர் கேப்சர் பண்ணியிருப்பாரு. தோத்துருப்பாங்க வாரங்கள் காக்காட்டியாஸ் வந்து. ஸோ அதுக்கு தோத்துறதுக்கு இனியா வந்து நிறைய வெல்த்தை வந்து காயின்ஸ் ஆகட்டும் நிறைய பொருட்களை வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி அவருக்கு கிடைச்ச ஒரு 2 விஷயம் தான் இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கோல்கொண்டா கோட்டை. ஸோ அதுவும் அதுக்கப்புறமேட்டு இந்த டர்குயிஸ் த்ரோன் சொல்லக்கூடிய டர்குயிஸ் அப்படின்னு ரத்தினங்கள். ஸோ நீலம் மற்றும் பச்சை, இந்த கிரீன் அண்ட் மெர்ஜிங் ஆஃப் கிரீன் அண்ட் ப்ளூ கலந்த இந்த ஸ்டோன்ஸ் கலந்த ஒரு த்ரான் சரிங்களா. அந்த த்ரான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த த்ரான் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே காலப்போக்கில் வந்து அந்த த்ரானே வந்துட்டு பாமனி சுல்தான் சொல்ல ஒரு ரியல் த்ரான் மாதிரி ஆகிடும் சரிங்களா. அந்த த்ரானை பற்றி ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா அந்த த்ரான் வந்து யாரை சேர்ந்தது அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னா இட் பிலாங்ஸ் டு பெர்ஷியன் கிங்ஸ் சரிங்களா. பெர்ஷியாவுடைய அரசர்கள் பெர்ஷியன் கிங்ஸ் வந்து சேர்ந்தது. இது எதில் எழுதியிருக்கோம் அப்படின்னா இட் வாஸ் ரிட்டர்ன் இன் ஷாநாமா சரிங்களா. ஃபிர்டோசி எழுதியிருப்பாரு இல்லையா ஷாநாமா. இந்த ஷாநாமாவில் இந்த த்ரோனை பற்றின ஒரு மென்ஷன் இருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் த்ரோன், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வச்சதுனால இது காஸ்ட்லியஸ்ட் த்ரோன் அப்படிங்கிற மாதிரி ஷாநாமால ஃபிர்டோசி அவர்கள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் முக்கியமாக முகமது ஷா ஒன்றில் என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா அவங்களோட கவர்னன்ஸ் தான். நல்ல ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு மினிஸ்ட்ரி தான் சரிங்களா. 8 மினிஸ்டர்ஸ் வந்து அவரோட இதில் பிரிச்சிருப்பாரு. ஸோ இவரோட இந்த கவர்னன்ஸ் தான் வந்து அடுத்து வரக்கூடிய இந்த மராத்தாஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கும். ஸோ பயனியராக இருந்திருப்பாரு இவர். அப்போ கேட்பாங்க கொஸ்டின், ஹூ இஸ் த பயனியர் ஆஃப் மராத்தாஸ் இந்த இன் அசோசியேட் வித் தி கவர்னன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா obviously it was முகமது ஷா தான் சரிங்களா. ஸோ அவ்வளோ திறமையான ஒரு கவர்னன்ஸ் இருக்கும். 8 மினிஸ்ட்ரிஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ வக்கீல் அஸ் சுல்தானா, வசீர் இக்குல், அமீரி ஜும்லா அண்ட் தென் வசீரி அஷ்ரஃப், நசீர், பேஷ்வா, கோட்வால், சதரி ஜாகன் அப்படின்ட்டு 8 மினிஸ்டர்ஸ் வந்து பிரிச்சிருப்பாரு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ப்ராமினன்ட் ரோல் வந்து அசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ரோல் அந்த மினிஸ்டரோட நேம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஆப்வியஸ்லி இதில் கேட்பாங்க, மேட்சில் வந்து கேட்பாங்க. அப்போ வக்கீல் சுல்தானா அப்படிங்கிறது லெப்டினன்ட். ஸோ அரசருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய படை தளபதி மாதிரி லெப்டினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வசீரி குல் இஸ் சூப்பர்வைசர் ஆஃப் ஆல் த மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆல் அதர் திங்ஸ் இன் த கிங்டம்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் யாரு வசீரி குல் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அமீரி ஜும்லா ஃபினான்ஸ், ஸோ நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வசீரி அஷ்ரஃப் அப்படின்னா ஃபாரின் மினிஸ்டர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சரிங்களா. ஸோ அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய வார்ஸ், அங்கேருந்து லூட் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த ஜுவல்ஸ் அந்த பொருள்லாம் வந்து மதிப்பிடக்கூடியவர் யார் வசீர் அஷ்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நசீர் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ், ஸோ இணையமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பேஷ்வா அசோசியேட் லெப்டினன்ட், இவரும் வந்து லெப்டினன்ட் தான். ஸோ படை தளபதி மாதிரி தான். படை தளபதிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அசோசியேட் லெப்டினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கோட்வால், இந்த கோட்வால் அப்படின்னா தெரியும், போலீஸ் சீஃப், போலீஸை தான் கோட்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போலீஸ் சீஃப் அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாங்க, ஸோ இஸ் ஆல்சோ மெஜிஸ்ட்ரேட், ஒரு ஜட்ஜா வந்து ஸோ இந்த சின்ன மாவட்டங்களுக்கு ஜட்ஜா இருப்பாரு. சரி யாரு அப்படின்னா கோட்வால். அதுக்கப்புறம் சதரை ஜாகன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னா ஹீஸ் சிஜே, ஸோ சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதி சரிங்களா. ஸோ இருக்கக்கூடிய எல்லா மாகாணங்களும் தலைமை நீதிபதியாக யார் இருப்பாங்க, சதரை ஜாகன் அவர் தான் இருப்பாரு. அண்ட் ஆல்சோ ஹீஸ் ரிலீஜியஸ் ப்ரீச்சர், மத குருவாகவும் அவர் செயல்படுவார் சரிங்களா. ஸோ அந்த ரோல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. பேரு ரோல், வக்கீல் சுல்தானா லெப்டினன்ட், வசீர் ஐக்குல் சூப்பர்வைசர், அமீரி ஜும்லா ஃபினான்ஸ், வசீரி அஷ்ரஃப் ஃபாரின், நசீர் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ், பேஷ்வா அசோசியேட் லெப்டினன்ட், கோட்வால் போலீஸ் சீஃப், அண்ட் ஃபைனலி சதரை ஜாகன் சீஃப் ஜஸ்டிஸ் சரிங்களா. ரோல்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முகமது ஷாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயம் என்னன்னா மாஸ்க். 2 மாஸ்க் கட்டியிருப்பாரு. எங்க அப்படின்னா குல்பர்க், அவங்களோட கேபிட்டல்ல தான். அதுல ஒரு மாஸ்க் வந்து இவரோட பீரியட்லேயே வந்து கட்டி வந்து முடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 1367 வந்து அந்த மாஸ்க் வந்து ரெடி ஆகிருக்கும் சரிங்களா. கிரேட்டர் மாஸ்க், மகா மசூதி அப்படின்னு சொல்லுவாங்க. 216 216 ஸோ அந்த ஃபீட் வந்து அவ்வளோ ஃபீட் வந்து அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த மாதிரி ஒரு நிறைய ரிஃபார்மேஷன் கவர்மெண்ட் ரீதியாக ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிங் அப்படின்னு சொல்லலாம் பாமனி கிங்டம்ல. அதற்கப்புறம் வரக்கூடிய கிங்ஸ்லாம் யார் அப்படின்னா பெரும்பான்மையாக வந்து அவங்க ஒரு சொல்லிக்கிற விஷயம் என்னன்னாலும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த வகையில் முகமது ஷா இரண்டாம் முகமது ஷா வந்து ஒரு பீஸ் லவராக இருந்திருக்காரு. ஸோ வாரெல்லாம் அவர் விரும்பாம ஒரு அமைதியாக விரும்பக்கூடிய ஒரு பீஸ் லவராக இருந்திருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்க்கக்கூடிய ஒரு அரசராக இருந்திருக்காரு. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய
டெரிட்டரிஸ்ட்டை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கிங்காக இருந்திருக்காரு. நிறைய மதராசாஸ் மாஸ்க் நிறைய கட்டியிருக்காரு. மதராசாஸ் மீன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டியிருக்காரு. மதராசாஸ்னா லேர்னிங் சென்டர்ஸ், ஹாஸ்பிட்டல், மருத்துவமனைகள், மசூதிகள், மதராசாக்கள் இதெல்லாமே கட்டியிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபெரோஸ் ஷா பாமனி. ஸோ ஃபெரோஸ் ஷா பாமனியில் ஒரே ஒரு கேள்வி, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமாண்டர். சரிங்களா? நல்ல ஒரு படை வீரர், படை தளபதி அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு சோல்ஜர். அவர் யாரை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, நம்ம விஜயநகர கிங்டம்ல பார்த்தோம் இல்லையா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிங் ஆஃப் விஜயநகர கிங்டம் யாரு? கிருஷ்ணதேவராயர் இருக்கார் இல்லையா? கிருஷ்ணதேவராயர் வந்து தோற்கடிச்சிருப்பாரு ஃபெரோஸ் ஷா பாமனி. அதனாலேயே ரொம்ப ஸ்பெஷல். அப்போ கேட்பாங்க, ஹூ டிஃபீட்டட் தி விஜயநகர கிங் கிருஷ்ணதேவராய அப்படின்னா ஃபெரோஸ் ஷா பாமனி. சரிங்களா? அதுக்கப்புறம் அகமது ஷா. சரிங்களா? 1422 1435 வரைக்கும். பட் அகமது ஷா வந்துட்டு ஒரு மெர்சிலஸ், ஒரு ப்ரூட்டல் கிங் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாங்க. ஸோ அதுக்கு மேலே அவர்கிட்ட எந்த ஃபேக்டும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அகமது ஷா பீரியட் தான் வந்து ஒரு கேபிட்டல் ஷிஃப்ட் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ என்ன கேபிட்டல் ஷிஃப்ட் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா? இங்கே கேபிட்டல் வந்து தௌலதாபாத் வந்து குல்பர்காவுக்கு வந்து அலாவுதீன் ஹாசன் ஷா வந்து மாற்றினாரு அப்படின்ட்டு. அதற்கப்புறமேட்டு இவரோட பீரியட் என்ன ஆகும், அகமது ஷா பீரியட் என்ன ஆகும் அப்படின்னா, காக்காட்டியாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1425 இந்த காலகட்டத்தில் 1425 இந்த காலகட்டங்களில் காக்காட்டியாஸ் வந்து வெஸ்டர்ன் ரீஜன் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடுவாங்க. அதனால வர வழியை எல்லாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், கோல்கொண்டா. சரி, கோல்கொண்டாவில் வந்து கேபிட்டல் எங்கே மாற்ற வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா பீடாருக்கு மாற்றுவாங்க. சரிங்களா? ஸோ பீடாருக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க கேபிட்டல். அந்த கேபிட்டல் ஷிஃப்ட் இருப்பீரில் தான் நடக்கும். சரிங்களா? அப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க எத்தனை டைம் கேபிட்டல் மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து தௌலதாபாத் இருந்தது, ரெண்டாவது வந்து குல்பர்கா, தேர்ட் வந்து பீடாருக்கே வந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து முகமது ஷா III. சரிங்களா? ஸோ லாஸ்ட் ப்ராமினன்ட் கிங். ஸோ அதுக்கப்புறம் அந்த அரசர்கள் வந்து பெரும்பான்மையாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. முகமது ஷா III தான் லாஸ்ட் கிங். ஸோ இவர் வந்து ஒரு 9 years ஓல்டு கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 9 வயது மிக்க ஒரு அரசர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால இவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பாதுகாப்பதற்காக ஒரு கார்டியனை வந்து போடுவாங்க. யாரு அப்படின்னா முகமது கவான் அப்படின்ற ஒரு கார்டியனை போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பேலன்ஸ் இருக்கிறது முகமது கவான் மட்டும்தான். ஸோ அதை பார்த்தோம். முகமது கவான். சரிங்களா? இப்போ பார்த்துருக்கோம் முகமது கவான் யாரு அப்படின்னா, அந்த தேர்டு முகமது ஷா III அவர் வந்து 9 year old ரூலராக இருந்திருக்காரு. சரிங்களா? அப்போ வந்து அவரால் ரூல் பண்ண முடியாது, கஷ்டம், சின்ன யங் ஏஜ் அப்படிங்கிறதுனால அவர் கார்டியனா ஒருத்தர் போட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா அவர் தான் முகமது கவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா? இப்போ முகமது கவான் யாரு, எந்த டெசென்ட் சேர்ந்தவர்னா, ஹி இஸ் ஃப்ரம் பெர்ஷியன். ஸோ பெர்ஷியால இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இந்த முகமது கவான். சரிங்களா? ஸோ பெர்ஷியன் லாங்குவேஜ், இஸ்லாமிக் லா, சரிங்களா, ஸோ இஸ்லாமிக் தியரிஸ், மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்காலராக தான் அவர் வந்திருக்காரு. சரிங்களா? இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டேலண்டட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காரு, முகமது ஷா III வந்து அவரை வந்து தன்னோட பிரைம் மினிஸ்டராக, கிங்டமோட பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாமனி கிங்டம் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த பாமனி கிங்டம் வந்து அதுக்கப்புறம் வந்து அரசர்கள் வந்து பெரிதளவில் அதை ஒரு ரிஃபார்மேஷன் பண்ணல. சரிங்களா? அதுக்கப்புறம் முகமது ஷா I அப்புறமேட்டு இங்கே இருக்கக்கூடிய முகமது கவான் வந்து நிறைய ரிஃபார்மேஷன், ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸாக சரி, ஸோ எல்லா வகையான ரிஃபார்மேஷன் பண்ணியிருந்திருப்பாரு. சரிங்களா? மதராசா பீடார் அப்படிங்கிற இடத்துல வந்து மதராசா கேபிட்டல் பீடாருக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ பீடார்ல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு மதராசா பில்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மதராசாவில் வந்து ஒரு லைப்ரரி கிட்டத்தட்ட 3000 மேனுஸ்கிரிப்ட் வந்து இருக்கிற மாதிரி அந்த லைப்ரரியை வந்து ஒரு பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டின் இதெல்லாம், ஸோ ஹூ பில்ட் லைப்ரரி இன் பீடார், லைப்ரரி மதராசா, இதெல்லாம் மதராசா எல்லாம் யார் கேட்டாங்க அப்படின்னா யாரு, முகமது கவான் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் கன் பவுடர். சரிங்களா? ஸோ இந்த பெர்ஷியாவில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட் அவங்க கூட சேர்ந்து அந்த கெமிஸ்டோட சேர்ந்து என்ன பண்ணிட்டாரு, கன் பவுடர் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து முகமது கவான் வந்து கற்றுக்கிட்டாரு. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த கிங்டம் வந்து 8 ப்ராவின்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். முகமது ஷா I வந்துட்டு அலாவுதீன் ஹாசன் ஷா வந்துட்டு 4 பிரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு இவர் தான் என்ன பண்ணாரு, 8 ப்ராவின்ஸாக பிரிச்சிருப்பாரு. சரிங்களா? ப்ராவின்ஸாக பிரிச்சு அந்த ப்ராவின்ஸ்க்கு வந்து செப்பரேட் கவர்னர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? என்ன ஆகும் அப்படின்னா அந்த கவர்னர்ஸோட பவர்லாம் எல்லாத்தையும் நிறைய பவர் வாங்கியிருப்பாரு. நிறைய அதிகாரங்கள் அவங்களுக்கு இருந்திருக்காது. எல்லா பவரையும் வந்து இவரே வாங்கியிருப்பாரு. கம்மியான பவர் மட்டும்தான் இருந்திருக்கும். அந்த கவர்னர்ஸ் எல்லாமே வந்து சுல்தானுக்கு கீழே வந்து வர மாதிரி வச்சிருப்பாரு. சரிங்களா? ஓவர் அவங்க அத்தாரிட்டி வந்து இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமேட்டு நிறைய கவர்னர்ஸ் வந்து கோர்ட் வந்து அலாகேட் பண்ணுவார். சரிங்களா? இருக்கிற கோட்டையில வந்து ஒவ்வொரு கவர்னருக்கும் ஒவ்வொரு கோட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற கோர்ட்லாம் யார் தான் கண்ட்ரோல் பண்ணிப்பான், இங்கே சுல்தான் தான் கண்ட்ரோல் பண்ணணும், மற்ற யாரும் வந்து அதிகாரம் செலுத்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ராவின்ஸ் இருக்கக்கூடிய கவர்னர்ஸுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகிடும். ஸோ 2 டைப் ஆஃப் குரூப் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஒன்று வந்து டெக்கானில் இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ், அகைன் வந்து ஃபாரின் முஸ்லிம்ஸ், பெர்ஷியா அந்த மாதிரி ஃபாரின் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிடும்.
இவங்களுக்கும் ஏற்பட்ட கிளாஷ்னால என்ன ஆயிடும் அப்படின்னா முகமது கவான் வாஸ் அசாசினேட்டட். ஸோ முகமது கவான் கொண்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முகமது கவான் வந்து இந்த மாதிரி ரீஜனை வந்து கிங்டம் வந்து அவரோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர போறாரு, ரீஜனை வந்து கிங்டம் வந்து அவர் எடுத்துக்க போறாரு அப்படின்ட்டு ஒரு ஃபேக்கா ஒரு லெட்டர் கிரியேட் பண்ணி அந்த லெட்டர் வந்து கிங்கு அனுப்பிடுவாங்க முகமது ஷா த்ரீக்கு. ஸோ அவர் அதை பார்த்துருவாரு. ஆல்ரெடி முகமது கவான் மேலே அவருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், என்ன அப்படின்னா இவரோட ரிஃபார்மேஷன் வந்துட்டு ஸோ கொஞ்சம் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சரி ஓவர் பவர்ஃபுல்லாக இவர் இருக்காருங்கிற மாதிரி டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கும் அந்த லெட்டருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவரை வந்து கொள்றதுக்காக இது பண்ண நினைப்பாங்க. முகமது கவான் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுவார் வந்து. அப்பயும் வந்து முகமது ஷா த்ரீ வந்து கேட்காம என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா முகமது கவானை வந்து கொண்டுருவாங்க. சரிங்களா? ஸோ முகமது கவானை கில் பண்ணது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த என்டையர் பாமனி கிங்டமே வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டாக ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாமனினை வந்து சுக்க நொறுங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் முகமது ஷா த்ரீக்கு அப்புறம் அந்த கிங்ஸ் வந்து பெருசாக வந்து எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணலை. சரிங்களா? அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிங்ஸாக கிடையாது. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாமனி கிங்டம் வந்து அவரால் கம்பைன் பண்ணி வைக்க முடியல. சின்ன சின்ன ரீஜன்ஸா கிங்டம்ஸ் வந்து உதறி சிதைஞ்சு போச்சு, டிஸ்இன்டெகிரேட் ஆயிட்டு. சரிங்களா? அப்படி வந்து பீஜப்பூர், அகமது நகர், கோல்கண்டா, பேரார் அப்படின்ட்டு 4 கிங்டமா வந்து என்ன சொல்றது டிஸ்இன்டெகிரேட் ஆயிடும். கடைசியா வந்து என்ன வீடாவும் வந்து சேர்ந்துடும். ஸோ 5 கிங்டமா வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ டிஸ்இன்டெகிரேட் ஆனாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1565 நடந்த இந்த தலைக்கோட்டா வார் அப்படிங்கிற அந்த வார்ல வந்து இவங்க 5 சுல்தான்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பைன்டு ஃபோர்ஸா சேர்ந்து விஜயநகர கிங்டம் வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சுல்தான்ஸ் இருக்காங்க, டெக்கான் சுல்தான்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு யாரோட மெர்ஜ் ஆயிடுவாங்க அப்படின்னா முகல்ஸோட மெர்ஜ் ஆயிடுவாங்க. அப்படி முகல்ஸ் வந்து ஒரு கிங்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து முகமது கவான். இதுக்கப்புறம் இதான் வந்துட்டு பாமனி கிங்டம். இதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய மெயினான கொஸ்டின் என்ன அப்படின்னா அந்த ஃபோர்ட்டு அப்புறம் 2-3 பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாமனி கிங்டம் முடிஞ்சிருச்சு. ஃபோர்ட்னு சொல்லும்போது கோல்கொண்டா ஃபோர்ட். கோல்கொண்டா ஃபோர்ட் அப்படின்னு பார்த்தோம் முகமது ஷா வந்து வாரங்கள் காக்கா டேக்கின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டை வந்து ஒரு அந்த வாருக்கு பூட்டியாக வாங்குவார் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? அந்த கோல்கொண்டா ஃபோர்ட் எங்கே இருக்குது இப்போ அப்படின்னா ஹைதராபாத் வந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்டு தான் அது. சரிங்களா? ஸோ அந்த ஃபோர்ட் வந்து அந்த ஒரு ஹில் மேலே 120 மீட்டர் ஹைட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் வந்து எதுக்காக அந்த ஃபோர்ட் ஃபேமஸ் அப்படின்னு அக்கோஸ்டிக் ஆர்கிடெக்சர். ஸோ ஃபோர்ட் விச் ரிசம்பிள்ஸ் அக்கோஸ்டிக் ஆர்கிடெக்சர், அந்த ஒரு ஒளி சம்மந்தப்பட்ட கட்டமைப்புகளுக்கு வந்து ஃபேமஸான ஒரு கோயில் கோட்டை அப்படின்ற எது சொல்லலாம் அப்படின்னா அந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டை சொல்லலாம். ஸோ அக்கோஸ்டிக் ஆர்கிடெக்சர்னாவே கோல்கொண்டா ஃபோர்ட் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில் வந்து டாப் மோஸ்ட் ஹைட்டு எந்த ரீஜன் அப்படின்னா பாலா ஹிசார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு என்ட்ரி என்ன சொல்லுவாங்கன்னா ஃபத்தே தர்வாசா அப்படின்னு சொல்லுவாங்க, விக்டரி. ஸோ என்ட்ரி ஆஃப் விக்டரி அப்படிங்கிற மாதிரி ஸோ வெற்றியின் வாசல் அப்படிங்கிற மாதிரி இது அர்த்தம். சரிங்களா? ஸோ இது யார் பில்ட் பண்ணியிருப்பாங்க கோல்கொண்டா ஃபோர்ட் அப்படின்னா ராஜா கிருஷ்ணதேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காக்காத்தி அரசர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு இந்த கோட்டையை வந்து கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா முகமது குதுப் ஷா அந்த டைனாஸ்டி, குதுப் ஷா டைனாஸ்டியோட 5th சுல்தானான இந்த முகமது குதுப் ஷா என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஜாகிரா வந்து அந்த கோட்டையை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த குதுப் ஷா வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரீஜனுக்கு எல்லாமே என்ன ஆகிடும், ஸோ இந்த முகமது நகர்னே வந்து பேர் வந்துடும் இவர்கிட்ட இருந்ததுனால. ஸோ இவர் வந்து அந்த ஃபோர்ட்டை வந்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ இந்த குதுப் ஷாவோட டாம்ஸ் ஆஃப் குதுப் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குதுப் ஷா வம்சத்தின் கல்லறை அப்படிங்கிற மாதிரி இந்த கோல்கொண்டா கோட்டை வந்து சொல்லுவாங்க. அதற்கு பிறகு ஒரு 17ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் வந்து இந்த கோல்கொண்டா வந்துட்டு ஒரு டைமண்ட் மார்க்கெட்டாக வந்து இருக்கும். சரிங்களா? நிறைய கோஹினூர் டைமண்ட் மாதிரியான ப்ரீஷியஸ் டைமண்ட்லாம் வந்து இங்கேருந்து தான் வந்து கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டை வந்து அவுரங்காசீப் வந்து ஒரு 8 மந்த்தாக வந்து காத்திருந்து சீஸ் பண்ணதான் வந்து சொல்லுவாங்க. 1687 வந்து இந்த கோல்கொண்டா கோட்டையை வந்து அவுரங்காசீப் வந்து கேப்சர் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு பில்டிங்ஸ் அப்படின்னா இந்த கோல்கும்பாஸ். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா பீஜப்பூர் இருக்குல்லைன்னா அந்த கிங்டம் இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் தான் அந்த கோல்கும்பாஸ். இது வந்து இங்கே வந்து விஸ்பரிங் கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க, முணுமுணுக்கும் அரங்கம். ஸோ எங்கேருந்து பேசினாலுமே வந்து எக்கோ வரும், சவுண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது அக்கோஸ்டிக் ஃபோர்ட் ரிலேட்டடாக அக்கோஸ்டிக் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கோல்கொண்டா ஃபோர்ட். ஸோ பில்டிங் ரிலேட்டடாக வந்து விஸ்பரிங் கேலரி அப்படிங்கிற மாதிரி டேர்ம் இருக்குது அப்படின்னா கோல்கும்பாஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா பீஜப்பூர் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாமி மஸ்ஜித். சரிங்களா? குல்பர்காவில் இருக்கக்கூடிய குல்பர்கா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாமி மஸ்ஜித் இவங்களோட ஃபேமஸான இது. அதுக்கப்புறமேட்டு சார்மினார், பீடாரில் இருக்கக்கூடிய சார்மினார். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பாமனி கிங்டம்.